நம்ம ஹீரோ அந்த பக்கமா புலம்பிக்கிட்டு இருக்காப்புல, ஐயோ என் பொண்டாட்டி அங்க இருக்காளே, தனியா இவன் கூட பேசிக்கிட்டு இருக்காளே, இவன் ஒரு பயங்கரமான கேடியாச்சே, இவன் வந்து எப்படா வந்து கேப் கிடைக்கும், எப்படா உள்ள பூரலான்னு காத்துக்கிட்டு இருக்கான், இவன் கூட பேசிக்கிட்டு இருக்கா, இந்த மாமியாவை சொல்லணும், எனக்கு வாச்ச மாமியார் மாதிரி வேற யாருக்குமே வாய்க்காது போல இருக்கு, எப்ப பார்த்தாலும் பணம் 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 அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காப்புல. அப்படியே இங்க பார்த்தா 4 பேரும் சாப்பாடுக்காக, அதாவது டின்னருக்காக வர்றாங்க. யாரு நம்ம ஹீரோயினி, அப்புறம் அவங்க அம்மா, அவர் தம்பி, அது போக மிஸ்டர் யோன், இப்படி எல்லாருமே வர்றாங்க. வர்றப்ப ஒரு தம்பி கூட பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே வர்றான், ஆக்சுவலி யோன் எங்களுடைய வீட்டிலே வந்துட்டு இந்த அண்டர் கிரவுண்ட் யாருக்குமே தெரியாது, வெளியிருந்து பார்த்தாலும் தெரியாது, இதை வந்து ஸ்பெஷலா என்னுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து டிசைன் பண்ணாரு இந்த வீடை கட்டுறப்ப, இந்த மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க இங்கே தான் டின்னர் சாப்பிடுவோம் அப்படின்றப்ப அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயின் சரக்கு எல்லாம் அடுக்கி வச்சிருப்பானுங்க, பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் இருக்கிற ஒரு இதுதான். இப்படி இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினியா உம்முன்னு இருப்பாங்களா, நம்ம ஹீரோயினுடைய அம்மா கேட்குறாங்க, ஏமா உம்முனே இருக்க, கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இருக்கலாம்ல, ஓ மாமியார் வீட்டுக்கு போனா மட்டும் சிரிச்ச முகமா சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்க அப்படின்றப்ப, என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. ஆமா அதான் உன் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கேன், அங்க போய் நல்லா சிரிச்சு எடுத்து சாப்பிட்டு வந்திருக்கேன், ஏன் அங்க மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்க, இங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் ஏன் உம்முன்னு இருக்கன்னு கேக்குறாங்க. அங்க எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, அதனால நான் இருந்தேன், இங்க எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, ரெண்டாவது இது என்னோட வீடு, அங்க எப்பயாவது ஒரு தடவை தான் போறேன், அங்க போய் உம்முனே இருக்க சொல்றேன், எனக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்க என்ன இருக்கோ அதுதான் நான் செய்ய முடியும் என்னால அப்படின்றாங்க. சரி ஓகே என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வா சாப்பிட போலான்னு கூப்பிடுறப்ப, எனக்கு வேண்டாம் எனக்கு பசிக்கல நீங்க எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கிளம்பிடுறாங்க. அப்படி இங்க பார்த்தா நம்ம யோன் அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய தம்பி 2 பேரும் தான் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்களே வாய்ஸ் கொஞ்சம் உள்ள போச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்னன்னே தெரியல, இன்னைக்கு ரெக்கார்டிங்ல உட்கார்றப்ப என்னோட வாய்ஸே சரியா வர மாட்டேங்குது, ஸோ ஓரளவுக்கு தான் வருது, அதை வச்சு மேனேஜ் பண்ணி பேசியிருக்கேன். சரி ஓகே அப்படி மேட்டருக்குள்ள போகலாம். இப்போ நம்மளால அப்படியே சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு நம்ம யோன் கூட பேசிக்கிட்டு இருக்கான். இல்லை சாரி சார் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா வந்துட்டு எங்கள் அக்கா இந்த மாதிரி ஹை டெம்பர் ஆகிறதுலாம் சகஜம் தான், அவள் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவான், அதனால தான் எனக்கு எங்கள் அக்காவை பார்த்தா பயம். ஆனால் இன்னொன்று என்னன்னா எங்கள் அக்கா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறனால ரொம்ப ரூடாகவும் நடந்துக்குவா, சில நேரத்தில் என்னை அடிக்கலாம் செய்வா, ஆனால் அவட்ட தப்பிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண தெரியுமா, மந்திரவாதி தெரியுமா, மந்திரவாதி ஆமாடா தெரியும்டா அப்படின்ற, எஸ் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் காசு கொடுத்து இதோ என்னை அவ அடிக்காம இருக்கிறதுக்காக மந்திரம் போட்டு ஒரு பேப்பர் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. ஆனா இவனும் சிரிச்சுறா, இவனு அடப்பாவி இவ்வளவு பைத்தியக்காரனா இருக்காரு அப்படின்னு. மேக்சிமம் எந்த வீடா இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்கா தம்பி இல்ல அண்ணன் தங்கச்சி இருந்தாங்க அப்படின்னா அதுல 2 பேருமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சது என்னன்னா அவங்க 2 பேரும் எலியும் பூனையுமா இருக்காங்கன்னு. ஆனா உண்மை அது இல்லைங்க, ஆக்சுவலி அவங்களுக்குள்ள பாசம் அதிகமா தான் இருக்கும், இருந்தாலும் வந்து சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள் அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி சோகமான விஷயங்கள் இல்ல. இது வந்து கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு அக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க கூட நம்மளால சண்டை போட முடியாது, எதுவுமே உரிமையா கேட்க முடியாது. அதே போல ஒரு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த தங்கச்சி கிட்ட எதையுமே நம்மளால உரிமையா பேசக்கூட முடியாது, அந்த அளவுக்கு எல்லாமே மாறும். சோ அதனால அவங்க இருக்கிற வரைக்கும் இப்படிதான் ஜாலியா தாங்க இருப்பாங்க. சோ அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க. சரி ஓகே விஷயத்துக்குள்ளவோ இதே மாதிரி இங்கேயும் தம்பி வந்து கம்ப்ளைண்ட் பண்றான், எங்க அக்கா மாதிரிலாம் பார்க்க முடியாது, ஆனா எங்க அக்கா ரொம்ப போல்டானவ, என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஹெட் வெயிட் அவ்வளவுதான், அவனா டக்குன்னு கோவப்பட்டுருவா, கொஞ்சம் கோவக்காரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்படி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா அங்க அப்படியே நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அங்க எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நமக்கு ஹீரோயினிக்கு வந்து அங்க இருக்கிற அந்த டெஸ்ட் எல்லாம் காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவர் சொல்றாப்ல, இங்க பாருமா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஜெர்மன் ரிசர்ச் சென்டருக்கு நாங்க அனுப்புவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய கார்டியல் செல் அப்படிங்கிற ஒரு தெரப்பி இருக்கு. சோ அந்த தெரப்பியை தான் பண்ணுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப கொஞ்சம் வலியும் இருக்கும், அதே நேரத்தில் உன்னுடைய முதுகு பகுதியில இருந்து தான் அந்த செல்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. சோ அது எல்லாத்தையுமே இம்ப்ளான்ட் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு இதாகும். உன்னோட இம்யூனிட்டி எப்படி இருக்கு, அதனால வந்து என்னென்னலாம் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம அந்த இம்யூனிட்டியை வச்சு தான் அந்த டெவலப் பண்ண முடியும். சோ அதுக்கேற்ற மாதிரி மருந்து எல்லாமே அவங்க ரெடி பண்ணணும். சோ இதுக்காக அவங்க எடுக்கிற எல்லா டெஸ்ட்டுமே எடுப்பாங்க. அது கொஞ்சம் வலியை கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான், அதனால நீ தனியா போகாத, போறதா இருந்தா யாரையாவது கூட கூட்டிட்டு போ அப்படின்றப்ப ஓகே அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினியும் சரி ஓகே, ஆனா ஆக்சுவலி 50% சான்ஸ் இருக்குன்னு இருக்காங்க நான் பொழைக்கிறதுக்கு, அப்படி இருக்கும்போது இந்த ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்றப்ப டாக்டர் வந்துட்டு இங்க பாருமா, இது வரைக்கும் மனித மூளையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ற அளவுக்கு இன்னும் நம்மளுடைய சயின்ஸ் டெவலப் ஆகலாம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா மனிதனுடைய மூளையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்மளால சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல, ஒரு சில விஷயத்துக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. சொல்ல போனா பிரெயின் டியூமர் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு இல்யூஷன் வராது, ஆனா உனக்கு இது இல்யூஷன் வருது. சோ இது வித்தியாசமான ஒரு இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்துக்கும் நீ ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களால எல்லாத்தையுமே கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க டாக்டர், நான் பொழைக்கிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, ஏன் அவங்களுடைய ரிசர்ச் சென்டர் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா என்னாலான எல்லா முயற்சியும் நான் பண்ணுவேன், என்னாலான எல்லா ஒத்துழைப்பும் கொடுப்பேன், அது மட்டும் இல்லாம நான் வாழ்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவேன், எனக்கு உடனே அந்த ட்ரீட்மெண்ட்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றப்ப இங்க பாருமா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஜெர்மன் ரிசர்ச் சென்டர்ல நிறைய பேர் உன்னைய மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வருஷப்படி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்றாங்க. ஸோ நீ இப்ப அப்ளை பண்ண அப்படின்னா 1-2 வருஷத்துக்குள்ள வந்து வேணா இதாகலாம் அப்படின்றாங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்றப்ப ஆமா அங்க உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுதான், நீ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணி
முதல்ல போய் டெஸ்ட்டுக்கு கொடு, அதுக்கப்புறம் அவங்களே இது பண்ணுவாங்க அப்படின்றப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லிடுறாங்க. பட் அப்படி நம்ம ஹீரோயினி பேசிட்டு முடிச்சுட்டு டாக்டர் முடிச்சுட்டு வரும்போது தான் அங்கனக்குள்ள அவங்க கம்பெனில பார்த்தா ஒருத்தரை பாக்குறாங்களா, அதாவது வந்து அவங்க வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வந்து இது பண்றவங்க. சோ அவரை பார்க்கும்போது என்னப்பா என்ன இங்க உட்கார்ந்து இருக்க அப்படின்றப்ப, மேடம் நீங்களா, நீங்க என்ன மேடம் இங்க அப்படின்னா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன இங்க இருக்க, என்ன குழந்தை இன்குபேட்டர்ல இருந்து எடுத்தாங்களா அப்படின்றப்ப, அதெல்லாம் இல்ல மேடம், அதெல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. என்ன ஒண்ணு அப்படின்னா குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லியிருக்காங்க, அதான் நான் சாய் வூட் பேர் வச்சிருக்கேன், நல்லா இருக்குல்ல மேடம் அப்படின்றப்ப, ஓகே நல்லா இருக்குப்பா அப்படின்னா, சரி உன்னுடைய இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கமா போதும் மேடம் அப்படின்னு, சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு உன்னுடைய கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு, காலையில அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சோ நீ நாளையில இருந்து என்ன பண்றேன்னா ரெகுலரா என்னுடைய கம்பெனிக்கு வந்து இது சப்ளை பண்ணு அப்படின்னு, ஓகே மேடம் நீங்க எத்தனை வேணும்னு சொல்லுங்க நான் சப்ளை பண்ணிடுறேன் அப்படின்றப்ப, எத்தனை என் கம்பெனில கிட்டத்தட்ட ஒரு 240 இல்ல 250 பேர் வேலை பார்க்குறாங்க, நீ ரெகுலரா காலையில கொண்டு வந்து வச்சிருப்பா அப்படின்றாங்க. சோ மொத்த எம்ப்ளாய்க்கும் ரெகுலரா நீ வைக்கணும் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துட்டு போறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவங்க சாக போறாங்க. சோ அதனால வந்துட்டு என்ன ஒரு பயம்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, அதனால ஹீரோயின் ஹெல்ப் பண்றாங்க. சோ அவர் வந்து தேங்க்யூ மிஸ் ஹாங் அப்படின்னு சொல்லி அவருடைய நன்றியை தெரிவிக்கிறாரு. அப்படியே இங்க ஹீரோயினுடைய தாத்தாவை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவர் தாத்தா வந்து ஆக்சுவலி ஏதோ ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. இது பேரன் தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், தாத்தா இதை பத்தி பேசுனதான் தாத்தா நான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம இங்க ஒரு மிகப்பெரிய ரெசார்ட் கட்ட போறோம் தாத்தா. ஆக்சுவலி வந்து நம்மளுடைய குயின் எம்பையருக்குள்ள சொந்தமான ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த லேண்ட்ல தான் கட்ட போறேன். அந்த பில்டிங் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஷாப்பிங் மால் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டியூட்டி ஃப்ரீயா இருக்கக்கூடிய சரக்கு வாங்குற இடம், நிறைய விஷயத்தை அதில் இம்ப்ளான்ட் பண்ணிருக்கேன் தாத்தா அப்படின்றப்ப ஆக்சுவலி எல்லாருமே பார்த்துருக்காங்க. யார் நம்ம ஹீரோ இருக்காப்ல, ஹீரோவோட மாமனார் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு இவர் தாத்தா கேட்கிறாரு, சரிடா எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ண போறேன்ற, இதுக்கான காஸ்ட் எவ்வளவு, அதாவது வந்து அதோட பிசினஸ் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ண வேண்டியிருக்கும், என்னென்ன செலவுகள்லாம் இருக்கு அப்படின்றப்ப ஆக்சுவலி தாத்தா வந்து சொல்றா அப்படின்றப்ப 1 ட்ரில்லியன் தாத்தா அப்படின்றப்ப, என்னது 1 ட்ரில்லியன் அப்படின்னு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஆனா தாத்தா வந்து என்ன பண்றாப்ல அப்படின்னா, சரி ஓகேடா நீ பண்ணுக்கோ, ஆனா அது உன்னுடைய சொந்த பணத்துல பண்ணு அப்படின்றாரு. தாத்தா ஆக்சுவலி வந்து நம்மளுடைய பணத்துல கட்டணுங்கிறதுக்காக இந்த பர்மிஷன் கேட்கல தாத்தா, எனக்கு அந்த இடம் மட்டும் தான் வேணும், அதுக்கான இன்வெஸ்டரை நான் ரெடி பண்ணிட்டேன். யார் அந்த இன்வெஸ்டர் அப்படின்னு கேட்கிறப்ப, யார் தாத்தா, நம்ம மிஸ்டர் யூன் தான் தாத்தா அப்படின்றாப்ல. யார் அது யூன் அப்படின்றப்ப தான் இவன் சொல்றான், இல்லப்பா அவர் வந்து நம்ம வீட்டுக்குலாம் வந்திருக்காரு, நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டரும் கூட, நல்ல ஒரு பிசினஸ் மேன் அப்படின்றாப்ல. இவர் நம்ம ஹீரோ பாக்குறாப்ல, சரி ஓகே நீ சொல்றதெல்லாம் ரைட், ஆனா அவர் இது ஒத்துக்கிட்டாப்லையா, அவருக்கு தெரியுமா அந்த விஷயம் அப்படின்றப்ப, இல்ல நாங்க ஆல்ரெடி பேசிட்டு அவர் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றப்ப, ஓ அப்படியே அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே யோசிக்கிறாப்ல. அதே நேரத்தில் தாத்தா இங்க பாருங்க, இந்த பில்டிங் கட்டிட்டோம், அதாவது இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது அப்படின்னா நம்மளுடைய கியூன் ஃபேமிலி வந்து இன்னும் பெருசா பில்ட் ஆகும், மிகப்பெரிய எம்பரரா மாறிடும், அப்ப யாராலையும் அசைக்கவே முடியாது அப்படின்றப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா மிஸ்டர் யோன் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவர் அதுக்கு எவ்வளவு ஷேர் கேட்பாருன்ற ஒரு இது இருக்குல்ல, அவருக்கு என்னென்னலாம் கொடுக்கணுங்கிற பத்தி நம்ம டீடைலா பேசணும்ல, பேசினா மட்டும்தான் நம்மளால எல்லாம் இறங்கணும்னா இறக்க கூடாதாங்கிற யோசிக்க முடியும். ஏன் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட முக்கால்வாசி பணத்தை வந்து அவங்க ஷேரா வந்து எடுத்துக்குவாங்க. சோ அதனால நமக்கு எந்த ப்ராஃபிட் இருக்காது அப்படின்றாப்ல. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் இதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அங்க நீங்க வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப் வைக்கணும்ன்ற, அது போக கசினோ வைக்கணும்ன்ற, சோ இந்த ரெண்டுக்குமே கவர்மெண்டோட அப்ரூவல் நமக்கு வேணும், அதை எப்படி வாங்குவா அப்படின்றப்ப இவர் தம்பி என்ன சொல்றாப்லனா, இல்ல இதுக்கு கண்டிப்பா ஈஸியா அப்ரூவல் வாங்கிடலாம், ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாமே நம்ம பக்கம் தான் இருக்காங்க அப்படின்றாப்ல. ஆனா அதே நேரத்தில் அவர் மாமனார், நம்ம ஹீரோட மாமனார் என்ன சொல்றாருன்னா, ஆமாப்பா ஆக்சுவலி அவன் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குயின் ஃபேமிலியோட இந்த ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல, அதுல தான் வந்து அந்த கவர்மெண்ட் ஆபீசர் படிச்சு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காப்ல. சோ அதனால ஒருவேளை நமக்கு சாதகமா பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றாப்ல. ஆனா நம்ம ஹீரோ ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு, இல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒரு பொசிஷன் போறப்ப அவங்களுடைய மனநிலைமை அவங்களுக்கு எல்லாமே மாறும் கேரக்டர்ஸ் எல்லாம். சோ அது மாதிரி அந்த கவர்மெண்ட் ஆபீசரோட கேரக்டர் மாறி இருந்தா என்ன பண்ணுவீங்க, நீங்க இங்க நீங்களா டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அவங்க பண்ணுவாங்கன்னு ஒரு அஷூரன்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நமக்கு ப்ராஃபிட்டே இல்லாம வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிசினஸையும் நம்ம பண்ணவே கூடாது, அதனால என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப நம்மளுடைய தாத்தா அப்படியே யோசிக்கிறாப்ல, இல்ல பேக்கியான சொல்றது வந்து ஒரு வகையில கரெக்டான பாயிண்டா இருக்குது. இதை கேட்கிற ஹீரோவோட மாமனார் வந்து, ஆமாப்பா எனக்கு இந்த பாயிண்ட் வந்து வேல்யூபிளா தான் தெரியுது, அவன் சொல்ற விஷயம் கரெக்டா தான் தெரியுது அப்படின்னு, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் ஓகேப்பா அப்படின்னு, இப்போதைக்கு வேணாம், டே இங்க பாரு இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் எல்லாம் என்னங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணு, அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்றாரு. சோ இதை கேட்டோடனே அவன் ஒரு மாதிரி ஆயிடுறான், என்னடா இது நம்ம அப்பாவும் ஜர்க்கடிஸ்டாப்லே அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இங்க ஹீரோ வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பையங்கிறது நம்ம ஹீரோவோட மாமனாருக்கு தெரியும், அது போக அவர் தாத்தாக்கும் தெரியும். சோ அதனால அவர் சொன்ன விஷயத்தை ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆக்சுவலி வெளியே வரும்போது அந்த தம்பி வேற வந்து, மாமா ஒரு நிமிஷம் அப்படின்னு, அந்த நேரத்தில் அவருக்கு போன் வந்து இருறா அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்ம போன பேசும்போது என்ன ஆடுறா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி அந்த இவங்க வந்து ஒரு ஐலாண்டுக்கு போயிருப்பாங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய வேலையாள் வந்து போன் பண்றாரு, சார் நீங்க தான் சொன்னீங்கல்ல ஆக்சுவலி வந்து என்ன நடந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு போன் பண்ண சொல்லி, ஆக்சுவலி இன்னைக்கு தான் கேஸ் டெலிவரி மேன் வந்தான், சோ அவன்கிட்ட இருந்து டேஸ் கேமரால மெமரி கார்டு வாங்கியிருக்கேன், அது போக நீங்க இன்னொரு டேஸ் கேமராவோட மெமரி கார்டு கேட்டீங்கல்ல, சோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க எப்போ வரீங்க, ஓகே நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, அதை அப்படியே நேரா கொரியர் மூலமா எனக்கு அனுப்பிச்சிருங்க, நான் விஷயத்தை பாத்துக்கிறேன், அதுல இருக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாப்ல. அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தட்ட கொடுத்து, இங்க பார் இந்த மெமரி கார்டுல இருக்கிற எல்லா வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு வேமா பண்ணி எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றப்ப, என்ன ஒரு 3 நாள் ஆகும் குறைஞ்ச
அமைஞ்சது அப்படின்னா சரி ஓகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னே ஓகேப்பா அப்படின்றாரு. அப்படி இங்க பாத்தீங்கன்னா நம்ம தாத்தாவோட அந்த கீப் இருக்காங்கல்ல, சோ அவங்கள காட்டுறாங்க. அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய சமையல்காரங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னா என்னென்ன எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், அது போக இந்த சாப்பாடுலாம் கொடுங்க, எக்காரணத்தை கொண்டு இந்த சில விஷயங்கள்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு அங்க இருக்க ஒரு சமையல்காரன் சொல்றாரு, மேடம் அவர் நல்ல டேஸ்டா சாப்பிடக்கூடிய ஆளு, நீங்க இந்த மாதிரி கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க, என்ன மேடம் அர்த்தம் அப்படின்றப்ப இங்க பாருப்பா அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல, ஏன்னா அவருடைய ஹெல்த் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேஸ்ட்ங்கிறது ரெண்டாவது வயசு தான், அவர் இன்னும் ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கறதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம அத்தைக்காரி கேட்டுறாங்க, ஹீரோயினுடைய அத்தை, அவங்க வந்து அப்ப எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் நாக்கு செத்து போறதுக்கு காரணம் நீ தான், உன் இஷ்டத்துக்கு தான் சாப்பாடு கொடுக்குற, அந்த மனுஷன் இஷ்டப்பட்டதை சாப்பிட கூட கொடுக்க மாட்டேன், நீ எல்லாம் ஒரு மனுஷி அப்படின்றப்ப இங்க பாருமா கொஞ்சம் பார்த்து மரியாதையா பேசு, எனக்கு அவருடைய ஹெல்த் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மற்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்றப்ப ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய் ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு எது இந்த மாதிரி வந்து நாளான காய்கறிகளை வச்சுக்கிட்டு வந்து நீங்க கொடுக்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கிம்ச்சினா ரொம்ப பிடிக்கும், அதையும் கொடுக்க வேணான்றீங்க. இங்க பாருங்க செஃப் நல்லா கேட்டுக்கோங்க, எங்க அப்பாவுக்கு எதெல்லாம் டேஸ்ட் வைஸ் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, இவங்க சொல்றது ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்றப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சரி ஓகே இங்க இருக்கிற மீட்டிங் முடிஞ்சு நீங்க எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு இந்த அத்தைக்காரிக்கிட்ட வராங்க. இப்படி டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரியா வர்றாங்க. வந்தவங்க ரொம்ப சிம்பிளா எதுவுமே கத்தலை செய்யல, அங்க இருக்கக்கூடிய ஒரு சுத்தியில எடுத்து அப்படி போடுறாங்க. பார்த்தா பின்னாடி இருக்கிற கேமரா உடஞ்சு போச்சு, சிசிடிவி கேமரா உடஞ்சனே இவங்க பாக்குறாங்க, ஏண்டி உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையாடி, 20 வருஷம் உன்னை தூக்கி ஒரு இடத்துல போட்டிருந்தா திரும்பவும் இங்க வந்து டார்ச்சர் பண்றியா, ஒழுங்கு மரியாதையா வந்த வழியா பார்த்து ஓடிடு. ஏய் என்ன பேசுற நீ, ஏன் வீடு இது, உன் வீடு இல்ல இது ஏன் வீடு, இனிமே இங்க நான் சொல்றதா நீ கேட்கணும், இன்னும் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தனா உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம அத்தைக்காரி டப்புன்னு கையை ஓங்கிடுவாங்க. இவங்க டப்புன்னு கையை பிடிச்சி ஒரு திருக்கி லாக் பண்ணிடுறாங்க. ஏய் விடுறி 1 2 3 என்ன அதுக்குள்ள விட்டுறி 1 2 3 அப்படின்னு திரும்ப இந்த பக்கம் போட்டு மட்டி நடன்னு இழுத்துட்டு போய் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா மூச்சு இழுத்துக்கோ அப்படின்னு ஏன் அப்படின்பா வயிற்றுல குத்த போற மாதிரி நங்குன்னு வயிற்றுல ஒரு குத்து, அந்த அம்மா அப்படியே ஐயோபாடு விழுந்துரும். அப்படிங்க அவங்க அப்பாட்ட, அப்பா இவன் நல்லவளே கிடையாதுப்பா, கேடுகிட்ட பொறுக்கி, இங்க பாருங்க இவ தான் என்னை அடிச்சா அப்படின்றப்ப நீ தான் முதல்ல அடிக்க கை வாங்கியிருக்க, அவ டிஃபென்ஸ்க்காக தான் அடிச்சிருக்க அப்படின்னு இவங்க வந்து டக்குனு அப்படியே மாத்திடுறாங்க. இல்லைங்க நான் அடிச்சது உண்மைதாங்க, வேற வழியே இல்லை, ஏன் அப்படின்னா நம்ம பொண்ணை திருத்தணும் அப்படின்னா அடிச்சுதானே ஆகணும், ஒரு அம்மாவா நான் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. சோ இதை கேட்டோன்னே அவர் வந்துட்டு உன் மேல எந்த தப்பு இல்லம்மா, நீ முதல்ல போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. உங்க அப்பா அம்மா வர்றமா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. எப்பா நம்புப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இங்க காட்டுறாங்க, பார்த்தா ஒரு இடத்துல இருக்காங்க, ரொம்ப அப்படியே பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு. அப்போ ஒருத்தர் வருவாரு, மேடம் நீங்க கேட்ட அதே அமெரிக்கன் காஃபி அப்படின்னோடனே, பரவாயில்ல உனக்கு நல்ல மெமரி இருக்குடா அப்படின்னோடனே, என்ன பண்றது மேடம் ஒவ்வொரு வருஷமும் நீங்க வந்துட்டு தானே இருக்கீங்க அப்படின்றப்ப, ஆமா எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வருஷமும் நான் டிவோர்ஸ் பண்றப்ப உனக்கு பேஸ்மெண்ட்ல இருந்துச்சு முதல் வருஷம், 2வது வருஷம் பார்த்தனா அடுத்த ஃப்ளோர், இப்போ 3rd ஃப்ளோர்ல இருக்க அப்படின்னோடனே சிரிக்கிறாரு அவரு. என்ன மேடம் பண்றது, பிசினஸ் டெவலப் பண்ணணும், அதனால நிறைய கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி இப்பெல்லாம் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன், பக்கா மேடம் இதெல்லாம் லீகலா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றப்பல அவங்கள வந்து உட்காரமா இந்த பாருங்க இதுதான் என்னோட விசிட்டிங் கார்டு அப்படின்னோடனே, உன்னை எப்படி மேனேஜர் கூப்பிடணுமா அப்படின்னோடனே, சேச்சா நீங்க எப்பயும் போல என்னோட பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மேடம் விஷயம் அப்படின்றா, ஒன்றும் இல்லை ஒருத்தரை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை தூக்கி போறாங்க. அவர் எடுத்து பார்க்கும்போது வேற யாரே நம்ம வில்லியை பத்தி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மேடம் எந்த வகையான இன்வெஸ்டிகேஷன் வேணும், அதாவது உங்களை பத்தி கிரைமா இல்ல என்ன மணியா இல்ல என்ன விஷயம் அப்படின்றப்ப எல்லாமே இவளை பத்தி எனக்கு A to Z எல்லாமே தெரியணும், இவ சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா என் வீட்டுக்கு வந்ததுல இருந்து அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியணும் அப்படின்னோடனே, ஓகே மேடம் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்றாரு. இப்போ ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அத்தை வந்து ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா, ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த யோனை பத்தி, அது போக அங்க நடந்த விஷயங்கள்லாம் பத்தி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த வில்லியை பத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். ஆனா இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வில்லி ஒரு செக் பாயிண்ட் வச்சிருவா, அது நீங்க பார்க்க போறீங்க. இங்க நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் வேற யாரு மிஸ்டர் யோன் கால் பண்றாரு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு இல்யூஷன் வந்துருது. அந்த இல்யூஷன் வந்தா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு மாதிரியா ஸ்டன் ஆகி பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டா அந்த நேரத்தில் மிஸ்டர் யோன் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அப்படியே பாக்குறாங்க, பார்த்துட்டு சோ சாரிடா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்கும்போது லேட் ஆயிடுச்சு வா போவோம் அப்படின்றப்ப, இல்ல நீ பாக்குறதுக்கே உன்னோட ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்குது, எதுவா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேட் ஆனாலும் பரவாயில்ல நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்றப்ப, இல்ல நமக்காக யாரும் வெயிட் பண்ணக்கூடாது வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கிளம்புறாங்க. அப்படி போகும்போது யோன் வந்துட்டு அழகா அப்படி தோல் மேல கையை போட்டு கூட்டு போறாரு. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து லிஃப்ட்ல இருந்து கீழே வருவாருங்க. நம்ம ஹீரோனி லிஃப்ட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க, பாக்குறாப்புல அப்படியே பாக்குறாரு, 2 பேரையும் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோனி நன் ஆஃப் யுவர் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படியே பாக்குறாப்புல அடைச்சா எப்ப பார்த்தாலும் என்னை இப்படித்தான் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு போறாரு. ஸோ நம்ம ஹீரோனி லிஃப்ட்டுக்குள்ள போனோடனே அவங்க கையை எடுத்து விட்டுறாங்க. நம்ம இல்லைன்னு சொல்றாப்புல, இல்லம்மா உனக்கு ரொம்ப இதா இருந்தா சொல்லு நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்றப்ப, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அவங்க மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க. அது ஜெர்மனில பேசுறாங்க. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த வேலையால் கையால் ஒருத்தர் வச்சிருப்பார்ல, அவள்கிட்ட கேட்கிறான், ஆக்சுவலி வந்துட்டு ஹயானுடைய
ஹெல்த் செக்அப் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, அவளை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்றப்ப ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னு தெரியல, ஃபேமிலியில ரெகுலரா ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க, பட் இவங்க வந்து இப்ப பண்றது இல்ல, தனியா தான் போய் பண்ணிக்கிறாங்க, என்ன ரீசன் எங்களுக்கு தெரியல, இருந்தாலும் நான் அதை பத்தி ட்ராக் பண்ணி சொல்றேன் அப்படின்றாங்க. ஓகே சரி, அந்த ஹாஸ்பிட்டல் எது தெரியுமா அப்படின்றப்ப தெரியும் அப்படின்றாங்க. அப்படிங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. டாக்டர் வந்துட்டு ஆக்சுவலி என்னை மன்னிச்சிரு, உன்னோட ஒயிட் செல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது உன்னுடைய எதிர்ப்பு சக்திக்கு திறன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது, சோ அதனால இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றப்ப என்ன டாக்டர் சொல்றீங்க, எனக்கு புரியல, இதனால ஏதாவது ரிஸ்க் வருமா அப்படின்றப்ப ரிஸ்க்னு சொல்ல முடியாது, அந்த மருந்து வேலை செய்யறதுக்கு உன்னுடைய ஒயிட் செல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப தேவை, அதாவது உன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய அந்த ஒயிட் செல்ஸ் வந்து ரொம்ப அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சோ அது இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த மருந்து வேலை செய்யாது, அதனால அதை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீ திரும்பவும் ட்ரை பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றப்ப என்ன டாக்டர் விளையாடுறீங்களா, ஆல்ரெடி எனக்கு டைமே இல்ல, நான் வாழ போறது கொஞ்ச நாள் தான் சொல்றீங்க, அப்படி எப்படி இதை பண்ண முடியும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது மிஸ் ஹேயாங் நில்லுங்க டாக்டர், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், ஆக்சுவலி எனக்கு இப்போ எந்த வழியும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடில் ஹீரோயினியை அத்தை வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்த பற்றி தான் அவங்களுக்கு தெரியுமே. அப்போ அவங்க வந்து என்னடா இது இவங்க இருக்காள் அப்படின்னு பார்க்குறாங்க. அத்தை வந்தவங்களும் என்னம்மா நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை பார்க்குறாங்க. ஸோ அதில் அந்த பிரைன் டியூமருக்கான இது போட்டிருக்குதா அப்படியே பார்த்துட்டு இங்கே நீ என்ன பண்ணுற எனக்கு புரியல அப்படின்றப்ப இவங்க தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இப்போ விஷயத்தை கேட்டோடனே அவங்க அத்தை ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க. ஆக்சுவலி உன்ட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டா, உனக்கு வந்து மியாங் அப்படிங்கிறவன தெரியுமா அப்படின்னா இவங்களை யாரு அப்படின்றப்ப என்னுடைய ஃப்ரெண்டு தான், அவனுக்கு இந்த மாதிரி பிரைன் டியூமர் இருந்துச்சு, ஆனா அவன் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணி இப்போ உயிரோட தான் இருக்கான், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, கண்டிப்பா நீ வந்து கியூர் ஆயிருவ அப்படின்றாங்க. இல்லம்மா நீ கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க இங்க பாருங்க அத்தை, ஒன்றும் கவலைப்படாதீங்க சரியா, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் நல்லா தான் இருக்கேன், அப்புறம் அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, நீங்கள் எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க அப்படின்றப்ப யாருக்குமே வா ஏமா உன் ஹஸ்பண்டு கூட தெரியாதா அப்படின்னானே, இல்ல ஹஸ்பண்டுக்கு தெரியும், பட் அவர் யார்ட்டையும் சொல்ல மாட்டார், பட் நீங்களும் அது மாதிரி சொல்லாம இருந்துக்கோங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல ஆண்டி, ஆக்சுவலி வந்துட்டு ஜெர்மனில இதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே நான் ரெடி பண்ணிருக்கேன், சோ கூடி சீக்கிரம் அங்க போறேன், அது கண்டிப்பா வந்து இது கியூர் ஆயிரும், அதனால நீங்க இதை எங்கேயும் வெளியே சொல்லாம பத்திரமா பாத்துக்கோங்க இந்த விஷயத்தை அப்படின்றாங்க. கண்டிப்பாமா நான் யாரையும் சொல்ல மாட்டேன், எதுவுமே நான் பண்ண மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, பயப்படாம இரு அப்படின்றாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு கிளம்பும் போது நம்ம ஹீரோனி பின்னாடி வருவாங்க. நம்ம அத்தா பாக்குறாங்க, பார்த்து டக்குன்னு போய் கட்டி பிடிச்சி உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லபடியா வருவேன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க அப்படியே கார்ல வந்து உட்கார்ந்தவங்க ஒருத்தவங்களுக்கு போன் ட்ரை பண்றாங்க. நம்பர் இஸ் நாட் எக்ஸைல்னு வருது. டக்குனு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சுகேல் உன்கிட்ட வந்துட்டு மியூஜின் நம்பர் இருக்கா அப்படின்னு, யார் நம்பர் நீ கேட்குற அப்படின்னு, அதான்டி ஜாங் மியூங் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அவனை கேட்குறியா, அவன் தான் இறந்துட்டானடி, உனக்கு அது தெரியாதா அப்படின்னு, என்ன சொல்ற, ஆக்சுவலி அவனுக்கு தான் எல்லாமே சரியாயிருச்சு, நல்லா தான் இருந்தான் அப்படின்றப்ப இல்ல ஆக்சுவலி வந்துட்டு அவனுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே சக்சஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு, பட் நாளடைவில் அவன் வந்துட்டு அவனுடைய ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகல, ஃபெயிலியர் ஆச்சுன்னு தெரிஞ்சது, ஸோ அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க என்னடி சொல்ற, எதுக்காக அவன் இறந்தான் அப்படின்னு கத்தும்போது ஏன்டி அதை எதுக்கு ஏன்ட்டு கேட்குற அப்படின்றாங்க. இல்ல அவன் எல்லாமே சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னானே, அவன் மட்டும் சந்தோஷமா தான் இருந்தான், இப்போ இறந்துட்டான்ற ஏன்னு சொல்லிட்டு ஓன்னு ஒரே அழுக, என்னடி சொல்ற, எப்படி அவன் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு உட்கார்ந்து கார்ல ஒரே அழுக. ஸோ எதனால அப்படின்னா தன்னுடைய மருமகளும் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க போறா, ஸோ அவளும் இறந்துருவாளன்னு ஒரு பயத்தில் அழுகுறாங்க. அப்படியே இங்க வில்லனை காட்டுறாங்க. அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோனுடைய தாத்தா கூட பேசிக்கிட்டு இருக்கான். அங்க வந்து பேசிட்டு அவங்க அந்த பணக்காரங்க எல்லாம் நிறைய விஷயத்தை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அங்க வந்து நிறைய விஷயத்தை காட்டும் போது இது நெப்போலியன் யூஸ் பண்ண வாள் அப்படி இப்படின்னு எல்லாமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, சார் ஒரு நிமிஷம், ஆக்சுவலி வந்து என்கிட்ட ஒரு பெயிண்டிங் இருக்கு, ஆக்சுவலி நெப்போலியனுடைய பெயிண்டிங், அது பாத்தீங்கன்னா 1813 வரைஞ்சது, ரொம்ப ரொம்ப ஓல்டு பெயிண்டிங், ரொம்ப வேல்யூபிளான ஒரு பெயிண்டிங், பட் அது என்னோட வீட்டில் சும்மா தான் இருக்கு, எனக்கு அதோடைய இதெல்லாம் தெரியாது, ஆனா உங்களை மாதிரி ஒரு கலெக்டர், அதாவது வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்றவங்க கிட்ட இருந்தாதான் அதுக்கான மரியாதை இருக்கும், ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்றப்ப, என்னப்பா சொல்றேன், எனக்கா கிஃப்ட் பண்றேன் அப்படின்றப்ப, ஆமா சார் தயவு செய்து அதை வாங்கிக்கோங்க அப்படின்றப்ப, ஓகேப்பா அப்படின்றாங்க. ஸோ இந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியமே வரும். ஸோ போ பாருங்க. இங்க அப்படியே அதே நேரத்தில் நம்மளுடைய ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி ஜெர்மனுக்கு கிளம்பிட்டாங்க அந்த ரிசர்ச் சென்டருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஸோ இவங்க வந்து அவங்க அத்தையும் கேட்கறாங்க, ஏமா நீ தனியா போற, உன் ஹஸ்பண்டை கூட்டிட்டு போலாம் அப்படின்றப்ப, இல்ல இது யாரும் வர வேண்டாம், நானே போய் தனியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கிளம்புறாங்க. இவங்க எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, பட் அவங்க கேட்கல. ஆனா நம்ம ஹீரோயினி ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க போய் உள்ள போறப்ப இந்த நேரத்துல நம்ம புருஷன் வருவானா அப்படின்னு ஒரு யோசனையோட அப்படியே போறாங்க. அப்புறமேல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா கிளம்புறாங்க. இங்க அவங்க அத்தை வந்து ஒரு பக்கம் அழுதுகிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினுடைய வீட்டு வாசல்ல. ஹீரோவா அந்த நேரத்துல கரெக்டா வர்றாரு. வந்த உடனே ஏன்பா நீ இப்படி பண்ற, அவ அங்க வந்து ஜெர்மன் ரிசர்ச் சென்டருக்கு போயிருக்கா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு இவர் பாக்குறாரு. என்ன சொல்ல வர்றீங்க, எனக்கு புரியல, அவ எப்படி தனியா போனா அப்படின்றப்ப, ஆமா அவ தனியா தான் போயிருக்கா, ஏன் உனக்கு தெரியாதா, நீ வந்து கூடயே போகணும்ல அப்படின்றப்ப, இல்ல அவ போனதே எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியுது அப்படின்றாங்க. அவ தனியா போயிருக்கையா, நீ தான் கூட போயிருக்கணும், ஒரு ஹஸ்பண்டா நீ கூட போய் பக்கத்துல இருந்து அவளுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்கணும், ஆனா நீ என்னடானா இங்க இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையா இல்லையான்னு சத்தம் போடும்போது இவர் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினி அங்க ஃபிளைட்ல உட்காந்துருக்காங்க. சோ ஃபிளைட் கிளம்பும் போது போனை சுவிச் ஆஃப் பண்ணணும்ல, சோ அதே மாதிரி போனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஹீரோ அப்பதான் ரூம்குள்ள வராப்ல, வந்தோடனே போன் பண்ணி பார்த்துட்டே வராரு, பட் போன் சுவிச் ஆஃப்னு வருது. ஹீரோ என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம
தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஆனா இந்த தலைவன் முழிச்சுக்கிட்டு இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ட சொன்னனே, ஃப்ரெண்ட் என்ன பண்றாப்ல, வா மச்சான் நம்ம சரக்கடிப்பா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் ஒரு கடற்கரை ஓரமா உட்கார்ந்து இவங்க பாட்டு சரக்கடிச்சிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த மூஞ்சில ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்குது. அவரு ஃப்ரெண்ட் வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது எதையுமே காதல வாங்காம போனையே பாத்துக்கிட்டு இருக்காப்ல. என்னடா பண்ற, ஏன்டா இப்படி இருக்க, ஃபன் பண்ண தானே வந்திருக்கேன். இங்க பாரு, எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் ஊருக்கு போனா அந்த புருஷனுக்கு அதுல இருக்கக்கூடிய எல்லா நொடிகளும் ஒவ்வொரு செகண்டுமே சும்மா பொன்னான நேரங்கள் போல உனக்கு அது மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கா, என்ஜாய் பண்ற அப்படின்றப்ப பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம், பாபிக்கு வருது, ட்ரிங்க்ஸ் வருது, எல்லாம் வருதுல, என்ஜாய் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது போனை பார்த்துட்டு இருக்காரா, டப்புன்னு பிடிங்க வா அப்படின்னு சொல்லி போனை கொடுத்து பாக்குறப்ப, டேய் என்னடா கொரியால உட்கார்ந்து ஜெர்மனியோட வெதரை பார்த்துட்டு இருக்க, உண்மையிலே சொல்லு, நீ உண்மையிலே ஹையான் மேல ரொம்ப வந்து அக்கறை காட்டுறியா, என்ன காரணம் சொல்லு அப்படின்றப்ப, இல்ல எனக்கு தெரியல அப்படின்றாரு இவரும். மச்சான் இங்க பாரு, இந்த மாதிரி நேரம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், சோ கிடைச்சிருக்கு அதை என்ஜாய் பண்ண அப்படின்னு இருக்கும் போதே அவருக்கு வந்து போன் வந்துருது. யாரான்னு பார்த்தா குவீன் போட்டு அவருடைய பொண்டாட்டி. நீ சொல்லுமா அப்படின்னு, எங்க இருக்கீங்க, ஒன்னும் இல்லம்மா ஜஸ்ட் பேக் ஏரியா கூட உட்காந்து செம ஃபன் பண்ணிட்டு இருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்லம்மா, அவர் போன் பேசிட்டே போறாப்ல. இங்க நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு, பார்த்துட்டு ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாப்ல. அப்படியே இவர் இப்படி ஃபீல் பண்ணி வானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே இங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோயினி தனியா தான் வர்றாங்க. அப்படியே வர்றாங்க, இங்க பகல் தான். ஆக்சுவலி வந்து இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணு இல்ல, ஆக்சுவலி அங்க டாக்டர் எடுத்தது வந்து அங்க போகும்போது என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்களோ அதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி உன்னுடைய உடம்பை மாத்திக்கமா, உன்னுடைய மனநிலைமை எல்லாத்தையுமே மாத்திக்க ட்ரை பண்ணு அப்படிங்கறக்காக ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினி இங்க வந்திருப்பாங்க. சோ அதே டெஸ்ட் தான் இங்க எடுக்க போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அங்க எடுத்து என்னென்னலாம் உடம்புல சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க அந்த டாக்டர். சோ அதுக்கேத்த மாதிரி இவங்க வந்து இங்க வரும்போது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. சோ அப்படி இங்க வந்தோடனே மிஸ் ஹயாங் அப்படின்னு அவங்க அப்படியே கிளம்பி போய் ட்ரெஸ் எல்லாம் மாதிரி கண்ணாடியை பாக்குறாங்க. அப்படி அவங்க கண்ணாடியில பார்க்கும் போது அவங்களோட ஃபேஸ்ல பயமும் பதட்டமும் தொட்டி இருந்தா எப்படி இருக்கும், அப்படி அவங்க ஒரு ஃபீலிங்கோட பயத்தோடயே போறாங்க. அங்க போன உடனே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பயும் போல இந்த நார்மலா டெஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்றாங்க, இசிஜி ஸ்கேன், அதெல்லாம் முடிஞ்ச உடனே அவங்களுடைய முதுகுல ஒரு இன்ஜெக்ஷன் புல் பண்றாங்க. அது பண்றப்ப அவங்களுக்கு அப்படியே வலிக்கும், அந்த கண்ணெல்லாம் துடிக்க அவங்க அந்த வலியை பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இங்க நம்ம ஹீரோயினி தனியா கஷ்டப்பட்டு இருக்காங்களா, அதே நேரத்தில் இங்க ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எப்பயும் போல அங்க உட்கார்ந்து மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவருக்கு ஒரு இன்டர்வியூக்கான அந்த மெயில் வருது. என்னடான்னு பார்த்தா ஒண்ணு இல்லைங்க, முதல்ல இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. சோ அதை வந்து அவங்க மெயில் பண்ணிருக்காங்க, ரெடி பண்ணிட்டு. சோ அதை அப்படியே போட்டு பாக்குறாங்க. அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மேடம் உங்களோட கோல் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு இப்போ வந்து 1 மில்லியனா இருக்கு, அதை 1 ட்ரில்லியனா மாத்தணும், எனக்கு என்னுடைய வருமானத்தை என்னுடைய குயின் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்றாங்க. அதாவது இப்போ 1000 கோடி சம்பாதிக்கிறோம், அதை 10,000 கோடியா மாத்தணும் அப்படின்றாங்க. ஓகே மேடம் வாழ்த்துக்கள் இருக்கட்டும், அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுக்கடுத்து ஏதாவது கோல் வச்சிருப்பீங்களா அப்படின்றப்ப மேபி எனக்கு தெரியல அப்படின்றப்ப இல்ல நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி நான் வந்து ஒரு பிரேக் எடுக்கலாம்னு இருக்கேன், ஹஸ்பண்ட் கூட ஒரு லாங் டிரைவ் எங்கேயாவது ஹனிமூன் போய் சந்தோஷமா அந்த நாள் பூரா அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணணும், அவர் கூட கையை கோத்துட்டு நடக்கணும் தெருவில், அவர் கூட டின்னர் சாப்பிடணும், அவர் கூட லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தலைவன் அந்த இன்டர்வியூவோட வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. பார்த்துக்கிட்டே இருந்தவர் அப்படியே ஒரு செகண்ட் திரும்ப அதை போட்டு பார்க்கறாரு அவங்க சொன்னதை. அதாவது எல்லா நாளும் காலையில என் ஹஸ்பண்டோட கையை கோத்துக்கிட்டு தான் நான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடறாரு. சரி இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தா சரியா வராதுன்னு மனசை கிளம்பிடுறாருங்க. கார் எடுத்துட்டு சும்மா ஜெட் வேகத்துல எங்க ஜெர்மனிக்கு தான் பொண்டாட்டியை பார்க்க போறாப்ல. அப்படியே பாத்தீங்கன்னா தலைவன் கார் எடுத்துக்கிட்டு சல்லுன்னு போறாப்லையா. அப்படி போய் அங்க ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா குடு 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 குடுன்னு ஓடுறாரு, எங்க வந்து ஹீரோயினை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போய் அவர் ஏர்போர்ட் போறாப்ல. அப்படியே இங்க நம்ம ஹீரோயினை காட்டும் போது ஹீரோயினிட்ட அந்த டாக்டர் பேசுறாங்க, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மேடம், நீங்க நல்லபடியா சப்போர்ட் பண்ணீங்க, அது மட்டும் இல்ல உங்களுடைய டெஸ்ட் ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு, ஆக்சுவலி வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்கான காரியம் தான், ஏன் அப்படின்னா உங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து இன்னும் நல்லா தயாராகணும், அதுக்கேற்ற மாதிரி சில ஃபுட்ஸ் எல்லாம் நான் ரெஃபர் பண்ணிருக்கேன், அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் எப்போ சார் ஆரம்பிங்க ட்ரீட்மெண்ட் அப்படின்னே, வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு, ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த் எல்லாம் டெவலப் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேர் இதுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க, ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான் இது பண்ண முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க, அது வரைக்கும் நாங்கள் உங்களை மானிட்டைஸ் பண்ணுவோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றாங்க. பட் இவங்க வந்து என்ன டாக்டர் சொல்றீங்க, இது லேட்டாக எனக்கு தான் ஆபத்து, ஏன் அப்படின்னா நான் இறந்து போற கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. பட் அதுக்கடுத்து என்னங்கிறத காட்டல, அப்படியே ஹீரோ நீங்க ஏர்போர்ட்ல காட்டுறாங்க, அவங்க ஒரு மாதிரி அந்த சூட்கேஸை தள்ளி விளையாண்டுகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. அது மட்டும் இல்லைங்க, அங்க நடக்கிற நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்றாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணீங்க சொல்லுங்க, நானே நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், அங்க நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவோம்ல, இப்போ ஏர்போர்ட்டா இருக்கட்டும் இல்ல ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும். சோ அது மாதிரி அங்க ஒரு கப்பல் குழந்தைய வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க, அப்புறம் நிறைய பேர் ஒரு கப்பல் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, சில பேர் ஃபேமிலியோட அப்படியே கட்டி பிடிச்சி சந்தோஷமா இருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினிக்கு வாழணுன்ற ஆசை அதிகமாகுது. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அந்த நாள் பூரா அப்படியே கடந்து போகுது. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அந்த சைடுல பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்துட்டு அந்த இடத்தை பத்தின ஒரு டீடைல் சொல்லிட்டு இருக்காங்க. சோசேன் அப்படின்னா பிரெஞ்சுல வந்துட்டு இது எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்துட்டு தி பிராங்க் வெல்டின் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து இந்த இடத்தை பில்ட் பண்ணாரு வாருக்கு அப்புறம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய
இறப்புக்கு அப்புறமும் அவன் இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கறக்காக, அதாவது வந்து சுடுகாடு அப்படிங்கறத தான் அங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம அளவுக்கு இங்க வந்து எந்த அளவுக்கு சுடுகாட மட்டமா வச்சிருக்கோமோ அந்த மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. அங்க வந்து நீங்க போய் சுத்தி பார்க்க போகலாம். அந்த சுடுகாடே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க, அப்படியே பாக்குறாங்க. ஆக்சுவலி இந்த லேடி சொல்றாங்க, நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தையே ஆண்ட மிகப்பெரிய அரசர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையும் ஏத்துக்கணுங்கிறதுக்காக அந்த சமாதிகளுக்குலாம் வந்திருப்பாங்க. சமாதி எல்லாம் இருக்குது போல இருக்கு. சோ அது பார்க் மாதிரியும் இருக்கா பாக்குறதுக்கு. இவங்க அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து என்ன இது ஏன் தான் இப்படி கால் வலிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அந்த ஹீல்ஸை வந்து கழட்டிக்கிட்டு இருக்காங்க, செப்பல்ஸை. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ அப்படின்னு சவுண்ட் வருது. நம்ம ஹீரோயின் எப்படி பாக்குறாங்க, என்னடா அது திடீர்னு பேக்கியானோட சவுண்ட் வருது அப்படின்னு நம்ம ஹீரோயினை சுத்தி சுத்தி பாக்குறாங்க. என் காதுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு நினைக்கிறேன் அப்படின்றப்ப கரெக்டா அப்படி முன்னாடி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே மேல வர்றாப்ல ஏறி அப்படியே நம்ம ஹீரோயினி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஏறி வர்றாரு அழகா. ஹீரோயினி அப்படியே ஷாக்காய் போய் பாக்குறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்தவர், என்ன ஹனி நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உனக்கு ஹீல்ஸ் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு ஷூ எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன், எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கறது இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த பேக்கை திறந்து அந்த ஷூவை எடுத்து போட்டு விட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி கேட்கறாங்க, ஆமா நான் இங்க இருந்து என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. இதே என்ன வம்பா இருக்கு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆக்சுவலி வந்துட்டு நீ ஏன் என்கிட்ட சொல்லாம போனேன்னு எனக்கு தெரியல. நான் ஹாஸ்பிட்டல் போய் கேட்டேன், அங்க வந்து உன்னுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சு நீ கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய செக்ரட்டரிட்ட கேட்டப்போ அவங்க வந்து இல்ல மேடம் இன்னும் ஃபிளைட்டை பிடிக்கலன்னு சொல்லி சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் என்னுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ எங்க இருப்ப அப்படிங்கறத யோசிக்கணும். அதான் யோசிச்சேன், என்னுடைய ஆன்சர் இங்க தான் கிடைச்சது. நீ ஹனிமூனுக்கு வந்தப்ப சொன்ன பாத்தியா, இந்த இடம் தான் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இன்னொரு தடவை ஹனிமூனுக்கு வரணும் நீ ஆசைப்பட்ட ஒரு இடம் இதுதானே அப்படின்னு டக்கு நீங்க தேடி வந்துட்டேமா அப்படின்றாரு. சோ இப்படிதான் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிருப்பாரு மனுஷன். அவங்கள அப்படியே எந்திரிச்சு நடந்து பார்த்துட்டு சரி ஓகே நான் ஆக்சுவலி இப்ப இங்க எல்லாம் ஸ்கேமர் நிறைய வந்துட்டாங்க, இந்த இடத்த பத்தி இல்லாதது போல அதெல்லாம் சொல்லி ரொம்ப ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து பிடிக்கல இந்த இடத்துல இருக்கிறதுக்கு அப்படின்னு. எனக்கு ஒருத்தர் தெரியும், மிகப்பெரிய ஸ்கேமரா தெரியும் அப்படின்னு. யாரு அப்படின்னு, நீதான் வந்து என்னை ஏமாத்தின அப்படின்னு. நான் என்ன ஏமாத்தினேன் அப்படின்றாங்க. ஆமா நீ என்ன சொன்ன கல்யாணத்து அப்ப என்னை வந்து அழுக விட மாட்டேன்னு சொன்னியா இல்லையா? ஆமா. ஆனா நீ அதை வந்து செஞ்சியா? இல்லையே, நீ தான் நீ ஏமாத்திட்டியே, என்னை வந்து அழுக விட்டுட்ட நிறைய. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சொல்றாரு, ஆமா நீ பாரு தேவையில்லாம சொல்லாம நீ பாட்டு கிளம்பி வந்துட்ட, உனக்கு என்ன செய்யதாச்சும் நான் உட்கார்ந்து அங்க அழுதுகிட்டு இருக்கேன். சொல்ல போனா நான் கார்ல வர்றப்ப அழுதேன், சவர் பண்றப்ப அழுதேன், சொல்ல போனா செப்பரேட் ரூம்ல இருந்தப்ப கூட நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன். ஆனா நீ இது எதையுமே கவனிக்கல இல்ல. இப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது, என்னடா அது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, பாரு என்ன நடந்தாலும் சரிதான் நான் உன் கூட தான் இருப்பேன், உன் சைடுல தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்படியே ஒரு மாதிரியா அழுகுறாங்க. அதே நேரத்துல இல்ல நீங்க என் சைடுல இல்லையே, இருந்திருந்தாதான் என்னை தனியா விட்டுருக்க மாட்டீங்களே, இங்க நான் வந்தப்ப தனியா தான் வந்தேன், ஒவ்வொரு வழியையும் தனியா தாங்கினேன், எனக்கு அப்ப நீங்க தேவைப்பட்டீங்க, ஆனா நீங்க கூட இல்லையே. இது மட்டும் இல்ல எல்லா நேரத்திலயும் நான் தனியா தான் இருந்தேன், வழிகள் நிறைஞ்ச நேரத்துல, அப்ப நீங்க என் கூட இல்லையே அப்படின்றப்ப அப்படியே நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்துட்டு எனக்கு புரியுதுமா, என் மேலதான் தப்பு, என்னை மன்னிச்சிருமான்னு மன்னிப்பும் கேட்கிறாரு. அதாவது தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கிறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே பாக்குறாங்க, பார்த்துட்டு கையை நீட்டுறாங்க. இப்ப வாங்க நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னோடனே அப்படியே அவர் பாக்குறாரு. ஆமா எனக்கு வந்து இப்ப எதுவுமே தேவையில்லை, நீங்க மட்டும் போதும், நான் இருக்கிற வரைக்கும் இது சக்சஸ் ஆகுமா ஆகாதான் எனக்கு தெரியாது இந்த ட்ரீட்மெண்ட், ஆனா இருக்கிற வரைக்கும் நீங்க என் கூட இருந்தா போதும், நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தாலே போதும் அப்படின்றாங்க. சோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவால தாங்க முடியல, அப்படியே கண்ணீர் தாரத்தாரியா வர ஆரம்பிக்குது. 2 பேரும் அழுதுகிட்டே அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் அழுதுகிட்டே இருக்காங்க ஹக் பண்ணிக்கிட்டு. சோ இவங்க 2 பேரும் எப்பயோ பேசி இருந்தா இந்த நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்காது, இருந்தாலும் இப்ப பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுவே போதுங்க. சோ ஒரு வழியா நம்ம ஹீரோயினையும் அவங்களுடைய பிரச்சனை என்னங்கறத பேசி தீர்த்துக்கிட்டாங்க நான் நம்புறேன். சோ இதோட இந்த எபிசோடை முடிச்சிடறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யம் அதிகமாக வர குறையாது. சோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.